இந்த வருஷம் பொறுப்ப கௌதம் கிட்ட கொடுத்தா என்ன? இல்லக்கா, எனக்கு நம்ம மாப்பிள்ளை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. போன முறை மாதிரியே இந்த முறையும் கரெக்டா மாப்பிள்ளை பாத்துப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னதான் சித்தி கரெக்ட். மாமா சீர் ஏற்பாடெல்லாம் பாத்துக்கிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு தேவையான மத்த ஏற்பாடெல்லாம் நானும் வரணும் பாத்துக்கிறோம். சரி கண்ணா. சரிம்மா, எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வருண், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, இது வந்துடுறேன். ஏய், என்னது? நான் வெளியில சாப்பிட்டு பண்ணல, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ற? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வெளியெல்லாம் சாப்பிட கூடாது. எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். இதை சாப்பிடுங்க. பாத்தியா அண்ணாமல, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். வருண் உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவன். வருண், என்ன எதுக்காக பின்னாடியே வர? சும்மா சென்ட் ஆஃப் பண்ணு. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அதெல்லாம் இல்லங்க. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நாள் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தனா? இங்க பாரு, நீ நல்லவதான், என் மேல பாசம் வச்சிருக்கிறவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால உன் கூட வாழ முடியாது. நாம தான் பிரிய போறோம்னு முடிவாயிடுச்சுல, நீயும் சம்மதிச்சிட்டே இல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே? அது இல்லங்க. இங்க பாரு, நீ என்ன இப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்ககிட்ட இதை எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ, எனக்கு அது போதும். நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, புரிஞ்சுதா? நீங்க சொல்றது புரியுது, ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பீங்களா? என்ன? நான் இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்க கூட வாழவோ பண்ணல. நான் இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல ஒரு மனைவியா உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நானும் கேக்குறேன், நீ ஏன் இதை பண்ணணும்? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழல, எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமும் இல்ல. அப்புறம் ஏன் நீ மனைவியா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற? உங்க மனசுல வேணா நான் மனைவியா இல்லாம இருக்கலாம் வரும், ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் உங்க கூட வாழ போற இந்த கொஞ்ச நாள்ல என் ஹஸ்பண்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுலதான் என் சந்தோஷமே இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நிச்சயமா உங்களை ஜெயிக்கணும்னு நான் இத பண்ணல, ஏன் மன திருப்திக்காக தான் நான் இத பண்றேன். நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன்ல, அதே மாதிரி எனக்காக இந்த ஒரு விஷயத்தை எனக்கு விட்டு கொடுங்க ப்ளீஸ். இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? என்னடா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பெரியலாங்கிற அக்ரிமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? சூப்பர். இத சும்மா விடக்கூடாது, இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும். சொல்லுக்கா. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏங்கா, என்னாச்சு? என்னடி ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குற? வெளியில நீயும் வரணும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ, நாம பேசிட்டு இருந்ததை அக்கா கேட்டுட்டாளா? என்னடி பதிலையே காணோம்? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்லக்கா, கரெக்ட் டைம்க்கு அவரை சாப்பிட சொன்னேன். அதுக்கு அவரு நான் என்ன குழந்தையா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. ஏதோ பிரியறேன் போறேன்னு கேட்டுச்சு.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாவது தப்பா கேட்டிருக்கோம். அப்படியே உன்னை போட்டேன்னு வை. என்னடி அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்கிட்டயே போய் சொல்ற? உன் கண்ணே காட்டி கொடுக்கோண்டி. நீ உண்மைய சொல்றியா பொய் சொல்றியான்னு என்கிட்ட ஒழுங்கா மறைக்காம உண்மைய சொல்லு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் என்னதான் பிளான்ல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு வெண்ணிலா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய விபரீதம் ஆயிடும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடி. இப்ப நீ சொல்றியா இல்ல அப்பா அம்மாக்கு போன் பண்ணி வர சொல்லவா? ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம். அப்ப ஒழுங்கா உண்மையே சொல்லு. உனக்கும் வரனுக்கும் என்னதான் பிரச்சனை? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எனக்கும் வருணுக்கும் இடையில இருக்கிற அக்ரிமெண்ட் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதனால குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாகும். அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா வேற வழியே இல்ல. அக்கா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அக்கா, அது வந்து என்னாச்சு? என்ன ரெண்டு பேரும் நடு ஹால்ல நின்னு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா அத்தை, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம்.